அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சிக்கு கல்யாணம் வரன் வந்திருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றதுக்காக போயிருந்தாரு. ரிட்டன் ஊருக்கு வரும்போது குடியாத்தில் அப்பா இறங்கிட்டு எங்கள் அம்மாவை குடியாத்துக்கு வர சொல்லியிருந்தார். எதுக்காகனா என்னுடைய அப்பாவுக்கு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தோல் இருக்கும், அதை சரி பண்ணணும்னு நினச்சாரு. ஏன் அதை சரி பண்ணணும்னு நினச்சாருன்னா, முன்ன அவருக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, இப்பயும் அவருக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். காரணம், என்னுடைய சின்ன தங்கச்சியை கேட்டுட்டு போனவங்க வீடு பார்க்கறதுக்காக அப்பாவும் அம்மாவும் போயிருக்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்பாவை ஒரு மாதிரியாக பார்த்ததாகவும், இது இந்த வெள்ளையாக இருக்கிறதால தான் நம்மளை அது போலலாம் பார்க்குறாங்க, பொண்ணு எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டெல்லாம் அவராகவே சொல்லிக்கிட்டாரு. ஆனால் அதெல்லாம் சொன்னாங்களா நமக்கு தெரியாது. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் அப்பா அங்கேயே குடியாத்தில் நின்றுட்டாங்க. அம்மானு என்னையும் என்னுடைய சின்ன தங்கச்சியும் வீட்டில் விட்டுட்டு அம்மா பஸ்ஸில் போகும்பொழுது தான் எங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இது எதுக்காகன்னு அம்மாவுக்கும் தெரியல. அது எதுக்காகன்னா, எங்கள் வீட்டுக்கு மேலே கரண்ட் ஒயர் போகும். திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. என்னுடைய தங்கச்சி போயிட்டு பார்க்கும்பொழுது அந்த கரண்ட்டு கம்பத்தில் தீ பிடிச்சிடுச்சு. அப்போ எங்கள் அக்கா அங்கே தூரத்துலேருந்து வந்துடுடு, இங்கே அங்கே நிற்காத, வந்துடு, ஒயர் பற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் வரமாட்டேன்ட்டு சொல்லிடுச்சு. ஏன் வரமாட்டேன்னா அவங்களும் கேட்கவே இல்லை, இதுவும் சொல்லவே இல்லை, இங்கேயே நின்றுச்சு. நீ போன்னு நான் உள்ளேருந்து கத்துனா, இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே நின்றுடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதுவே தீ தன்னால் நின்று போயிடுச்சு. வீட்டுக்கு அம்மாவும் அப்பாவும் மதியம் போல் வந்த பிறகு தான் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னோம். அம்மா சொல்லியிருந்தாங்க, கிளம்புன நேரமும் சரியில்லை, இது போல் இங்கே கரண்ட்டும் இது போல் எரிஞ்சிருக்கு, எனக்கும் பஸ்ஸும் கிடைக்கல, உங்கள் அப்பாவும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இதை இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார், இருந்துன்னு போது இதெல்லாம் போயிட்டு எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மறுநாளில் இருந்து அப்பாவுக்கு அந்த ஆயில்மெண்ட்டு அது எல்லாமே போட்டாங்க. ஆயில்மெண்ட்டு போட்டு முடித்ததும் அன்றைக்கி நைட்டு எதுவுமே இல்லை. மறுநாள் காலையில் அப்பாவுக்கு வாங்கினாங்க, உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருந்தது. அது டைம் ஆக ஆக ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த ஆயில்மெண்ட்டு கொடுத்தவங்கக்கிட்ட. அது அப்படி தான் ஆகும், சரியாயிடும், அதுக்கப்புறம் அந்த கொப்பளம் உடஞ்சிச்சுன்னா இந்த வெள்ளை தோலெல்லாம் போயிட்டு நார்மலாக ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லுவேன். சரி, அவர் இந்த நார்மல் தான் போல் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அது சரியாக ஆகலை. 4 நாள் கழித்தோம் அங்கே குடியாத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அம்மா ஒத்துக்கலை, வேணாம், ஏதோ கொஞ்சமாக இருந்துச்சு அப்படியே விட்டுட்ருக்கலாம், நீ தான் அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி இதை இப்போ பெருசாக்கிட்ட, வலி யாருக்கு, உனக்கு தானே, நான் என்ன உன் கூட வரேன்னு போகிறேன், அவ்வளோதான், உனக்கு அது போல் தோலில் அது மாதிரி இருந்தால் இருக்கட்டும் விடு, யார் அடுத்த கல்யாணம் பண்ணின்னு போகணுன்னு இருக்கோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, நீ தேவையில்லாமல் இது போலெல்லாம் பண்ணிட்ட, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டினாங்க. அதன் பிறகு ஒரு நாள் நிச்சயதார்த்தம் பற்றி பேசுகிறதுக்காக அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அங்கே போயிருக்கும்போது என்னுடைய சின்ன தாத்தா எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருந்தார். ஜெயா, எப்படியெல்லாம் எழுதியிருக்கு தெரியுமா, ராமாயணத்தை எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்னு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா தாத்தா ராமாயணத்தை போய் எழுதியிருக்குன்றாங்க, நான் வரைஞ்சி தானே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்.
ஏன்னா எங்கள் சின்ன தாத்தாக்கு நான் டிராயிங் வரைவேன்ட்டெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் நான் வெளியே உட்காந்துட்டு ராமாயணம் வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கேட்டாங்க, என்னதும்மா இது அப்படின்னு கேட்டாங்க. தாத்தா நான் வரைஞ்சது தான் இதுன்னு. எங்கள் அம்மா வந்து தாத்தா கிட்ட பேசுறது கிடையாது. அப்போ எங்கள் அம்மா என்னை தட்டி உங்கள் தாத்தா கிட்ட காட்டு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து நான் தாத்தா கிட்ட காட்டினோடனே எங்கள் தாத்தாவுக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்ததை ஒரு சுருக்கமாக அப்படியே ராமாயணத்தை ஒரு ஒரு பேஜாக வரைஞ்சி வச்சுருந்தேன். ஒரு 20 பக்கத்துக்கிட்ட வரைஞ்சி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. மறுநாளே வந்து, "அம்மா நீ வரைஞ்சிருந்த அந்த ராமாயணத்தை கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அம்மா தாத்தா எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்களான்னு கேட்டேன். இல்லைம்மா எடுத்துகிட்டு வருவாங்க, எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு காட்டுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் தாத்தா அன்றைக்கி சாயங்காலம் தான் வந்தாங்க. ஆனால் ட்ராயிங்கே இல்லை. "அம்மா தாத்தா எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு. அப்புறம் தாத்தாவையே பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தா சொன்னாங்க, "உனக்கு சாயங்காலமாக எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கா. ஏன்னா உன்னுடைய இந்த டிராயிங்கெல்லாம் எடுத்துன்னு போய் நான் ஒரு ஸ்கூலில் வச்சுருக்கிறேன். நாளைக்கு தருவாங்க சரியா? நீ அதை தான் கேட்குறேன்ட்டு எனக்கு தெரியுது" அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த டிராயிங்கை பற்றி தான் எங்கள் தாத்தா நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருந்தாங்க. இன்னும் அழகாக ராமாயணத்தை வரைஞ்சிருக்குன்னு சொல்லாமல் எழுதியிருக்குன்ட்டு சொல்லுவேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. தாத்தாக்கு வந்து என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு. நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எப்போ கல்யாணம்னா டிசம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிச்சயதார்த்தம் வச்சது ஜூலை 2ஆம் தேதியே எங்களுக்கு மண்டபத்தில் எல்லாமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு போச்சு. அப்போ எங்கள் தங்கச்சியும் நான் அம்மா நாங்கள் வரைக்கும் தான் அங்கே மண்டபத்துலேயே இருந்து. செம மழை. அம்மாவும் என்னுடைய சின்ன தங்கச்சியுமே தான் என்னை தூக்கி உட்கார வச்சு ஆட்டோவில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ என்னுடைய தங்கச்சியை ஆரத்தி எடுக்க சொல்லியிருந்தாங்க, பெரிய தங்கச்சியை. அப்போது அது நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. கேட்டாங்க, "ஏம்மா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லைம்மா வேணாம், எனக்கு முதல் குழந்தை தவறி போச்சு, அதனால் நான் ஆரத்தியெல்லாம் எடுக்க மாட்டேன்னு" சொன்ன உடனே சரி அப்போ அதை கம்பல் பண்ணலை. எங்கள் அத்தையை வந்து ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. அப்போது எங்கள் அத்தை தான் ஆரத்தி எடுத்துச்சு. ஆரத்தி எடுத்துட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கள் பெரிய தங்கச்சி அப்படியே சிரிக்குது. கண்லெல்லாம் கூட தண்ணி வந்துடுச்சு. என்னன்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்தா அவங்க 7up குடிக்கிறதுக்காக வச்சுருந்த அந்த ஆக்சிஜன்லாம் போட்டோன்னு வச்சுருந்தாங்க. எங்கள் அத்தை அதை தண்ணி நினச்சி எடுத்து அதில் ஆரத்தி கரைச்சி எங்கள் தங்கச்சிக்கு ஆரத்தி எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், "அது விடுங்க பரவாயில்ல, அது மாடர்ன், அதுக்காக தான் அது போல் ஆரத்தி வந்து 7up ஆரத்தி" அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நாள் கிட்ட நெருங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. காரணம் என்னென்னா நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய தங்கச்சிக்கு இந்த கல்யாணமே வந்து ஏற்பாடு ஆச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு இந்த ஏற்பாடு பண்ணும்பொழுது பெரிய தங்கச்சி 8 மாதம் 3வது டைமாக ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தது. என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.